வெல்கம் டு அவர் சேனல். பக்கத்துல இருக்க டவுனுக்கு குடும்பத்தோடு வண்டி கட்டிக்கொண்டு புகைப்படம் எடுத்தாங்க அந்த காலத்துல. ஆனா இப்போ நிறைய பேர் கையில DSLR கேமரா வந்துருச்சு. நம்ம பார்க்குற அழகான விஷயங்களை நம்ம மொபைல்ல இருக்க சின்ன கேமரா மூலமே படம் எடுக்கலாம். இப்படி போட்டோகிராஃபி ஒரு சிறந்த கலையாவே மாறிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எவ்வளோ யூனிக்கா எவ்வளோ துல்லியமா ஒரு போட்டோஸை எடுக்கிறாங்கன்னு தான். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்பவே கிரியேட்டிவான ஃபோட்டோகிராஃபிங்க இது. கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டை பின்னாடி ஸ்ப்ரெட் பண்ணுறதன் மூலம் அவங்க ஓடுறப்போ லைட் பின்னாடி இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ஃபோட்டோகிராஃபி பாருங்க ரொம்பவே யூனிக்காக இருக்கு. பார்க்க ஒயர்ஸ் மாதிரியே தெரியலங்க, வயிற்றுல இருந்து ஒயர்ஸ் வர மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. சினிமாலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க போல. இந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. என்னங்க எவ்வளோ ஐடியாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிலாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்களா? சீரியஸாகவே ஃபோட்டோகிராஃபிக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பாக க்ரியேட்டிவ் மைண்டும் வேணும். இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்திருப்பாங்கன்னு. ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலையும் கொண்டு வந்து தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.